गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मं तस्मै ஸ்ரீ குருவே நமः. அருள் நிறை வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இறைவன் அருளால் உங்கள் குலதெய்வத்தை நல்லா வழிபடுங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சி நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழணும். நீங்கள் எதுக்காக பூமிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த லோக வாழ்வே பூலோக வாழ்வே இல்லற தர்மம் தான். கணவன் மனைவி குழந்தைங்க குடும்பம் உடன் பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாரோடையும் ஒற்றுமையாக வாழும் பொழுது தான் நம்ம உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கோம்னு அர்த்தம். நம்ம ஒற்றுமையை கணவன் மனைவி முதல்ல உறவுமுறை நல்லா இருக்கணுங்க. கணவன் மனைவி உறவுமுறை நல்லா இல்லாட்டா அப்புறம் என்ன தெரியுங்களா, அம்மா அப்பா எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து குழந்தைங்க நடந்துக்கும். அப்போ நம்ம எல்லா வகையிலையும் குழந்தைங்களுக்கு எடுத்துக்காட்டாக வளரணும். நம்ம சொல்லி கொடுக்கறது இருந்தால் கூட அம்மாவோட குணாதிசயங்கள், அம்மா வழி குணாதிசயங்கள், அப்பாவோட குணாதிசயங்கள், அப்பா வழி குணாதிசயங்கள் குழந்தைங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். சொல்லுவாங்க, தாத்தா மாதிரி இருக்கான் பாட்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ குழந்தைங்க நல்ல உயர்ந்த நிலையை வரணும். குழந்தைங்கள எதிர்மறையாக திட்டக்கூடாது. நம்ம ஒன்று திட்டுறது கூட வேணாங்க. அங்கே போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒளிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதே நம்ம தான் சொல்லித்தரோம் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு ஒளிஞ்சிக்கணுங்கிறதே தெரியாது. அறிவு இருக்கா, இப்படி போய் பண்ணிட்டியே அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சிங்களேன், ஓ இப்படி சொல்லலாம் போல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லித்தரோம் குழந்தைங்களுக்கு. ஆனால் நமக்கே அது தெரியாமல் சொல்லித்தரோம். அப்போ இன்னொரு சமயத்தில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பையனோ பொண்ணோ பேசுவாங்க. ஐயோ அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம தான் அதை சொல்லி கொடுத்தோங்கிறத நமக்கே தெரியாது. அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். எப்போவுமே அம்மாவும் அப்பாவும் ஒற்றுமையாக இருந்துகிட்ருக்கணும். அந்த ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து தான் குழந்தைங்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க. குழந்தை தர்மம் பண்ணணும். அது எல்லாமே குழந்தைங்க கையில் கொடுத்து தர்மம் பண்ண வைங்க. இப்போல்லாங்க பிறந்தநாள் விழாவை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி தான் கோவிலுக்கு போங்க, குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். நட்சத்திரம் அன்னைக்கு போங்க, குழந்தைங்க பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். குழந்தை கையால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். தெய்வீக நினைவுகளோடு இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ தினமும் காலையில் விடிகாலம் எழுந்துருங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் என்ன இறைவன்கிட்ட வேண்டினாலும், கணவன் மனைவி உறவுமுறை நல்லா இருக்கணுமா, எங்கள் மாமியார் இப்படி சொன்னாங்க. எங்கள் மாமியார் எத்தனை பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க, ஏழையாக இருந்தாலும் சரி, மாமியார் கஷ்டப்படாமல் மாமனார் கஷ்டப்படாமல் கணவன் நமக்கு எப்படி கிடச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க மேலே தவறு கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே கொஞ்சம் நீங்கள் நம்ம மேலே தப்பு இருக்கான்னு பார்த்துட்டு ஆமாத்த நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லி பாருங்களேன், அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அது பூரா அவங்களுக்கு கிரேஸுங்க. உங்கள் வாழ்க்கை அவ்வளோ சுபிட்சமாக அவ்வளோ நல்லாயிருக்கும். அம்மா சொல்ல மாட்டாங்களா அவங்கள? சொல்லுங்கள். அதே மாதிரி தானேங்க மாமியாரும். அப்படின்னு அன்பு நிறைஞ்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக அப்படி தாங்க நினைப்பீங்க. நானும் ஒரு நாள் மருமகளாக தான் இருந்தேன், இப்போ மாமியாராக இருக்கேன். என்னோடய மருமகள் என்னை அம்மன் தான் கூப்பிடும். அது இப்போ அந்த பொண்ணு தப்பு செய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய மருமகள் தவறு செய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த காலத்து குழந்தைங்க எல்லாருமே படிப்பு வேலை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏழை குடும்பமாக இருந்தாலும் அந்த குழந்தை அடுப்படியில் அம்மாக்கள் விடுறதே இல்லை. நானுமே அடுப்படிக்கே போகாமல் தான் வளர்ந்து வந்தேன். கல்யாணம் ஆகி எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்து தான் சமையல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் போது 12th நான் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் அப்போ எனக்கு கல்யாணம் நடந்தது. அப்போ நானுமே ஸ்கூலு வீடு அம்மா அப்பா அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே எனக்கும் தெரியாது. அதனால் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தாங்க எங்கள் மாமியாரும், நானும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே செஞ்சேன். அதனால் அதாவது சிறியோர் செய்த பிழை பெரியோர் பொறுத்த அருளுதல் கடன் அப்படின்னு சொல்லி
மூதுரை இருக்குது. சிறியோர்கள் வந்து தவறு செய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எனக்கு 50-60 வருஷத்து அனுபவம் இருக்குது இல்லையா, அதுக்கு அது இல்லை தானே. அதனால் சரிம்மா இதை இப்படி பண்ணு பாப்பா, இதை இப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்பா அத்தை நம்மளை ஒன்றும் சொல்லாமல் இவ்வளோ அன்பாக சொல்கிறாங்களே அப்படி தானே நினைப்பாங்க இல்லைங்களா. ஆனாலும் நம்மளோட இயலாமே ஒரு தடவை ஏதோ கோவமாக நம்ம சொல்லுவோம், ஆனால் மனசுக்குள்ளே இருந்து அவங்க மேலே எந்த வெறுப்பும் இருக்காது பாருங்கள். அப்போது நம்ம எல்லாமே குற்றமாக எடுத்துக்கக்கூடாதுங்க. மருமக செஞ்சாலும் குற்றமாக எடுத்துக்கக்கூடாது, மாமியார் செஞ்சாலும் குற்றமாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே ஸ்ட்ரிக்டாகவே இருந்துட்டு கொஞ்சம் விட்டு பிடிச்சி விட்டு கொடுத்து பிள்ளைங்கள அவங்களோட சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷம் இல்லைங்களா. குழந்தைங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி இவ்வளோ ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாமே எதுக்கு, அவங்களோட சந்தோஷத்தை பார்க்க தானே நம்ம இருக்கோம். ஏன்னாங்க எல்லாமே நம்மளை மாதிரி இருக்க முடியாது இல்லைங்க. இப்போ ஒரு வீட்டில் 4 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 விதமாக தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஒவ்வொரு சில விஷயங்களில் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம சொல்லலாம், கொஞ்சம் விட்டு பிடிச்சி வாழ்க்கையை சொல்லி கொடுத்து நம்ம கொண்டு போக வேண்டியதுதான். அப்படி சொல்லும்போது என்னென்னா அந்த குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க. ஒற்றுமை நல்லா இருந்ததுனா தான் லக்ஷ்மி கடாட்சமாக நம்ம இருப்போங்க, துயரம் இல்லாமல் இருப்போம். இப்போது மாமியார் ஏதாவது ஒன்று பேச போக, அந்த மருமகை ஏதோ ஒன்று எதிர்த்து பேச போக, மாமியார் பெரியவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டம் ஒரு நாளில் போகுமா, எத்தனை நாள் இருக்கும். அத்தனை நாளும் உடம்பை நம்ம கெடுத்துக்கிறோன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்காலத்தில் கொஞ்சம் வருஷம் கழித்து அது உடம்பை ஏற்றுக்காமல் எதிர்வினையாற்றி வியாதியாக வெளியில் வரும். பாருங்களேன், எவ்வளோ ஹாஸ்பிட்டல், எவ்வளோ டாக்டர், ஏன் இவ்வளோ வந்திருக்கு. அப்போது நம்ம ஒவ்வொருத்தருமே எந்தளவு ஒவ்வொருத்தரை கஷ்டப்படுத்திக்கணும்னு பாருங்கள். அதனோட எதிர்வினை தான் இவ்வளோ வியாதிகள் வர்றதுக்கு காரணமேங்க. எல்லாரும் அன்பாக இருந்து பாருங்களேன். இறைவன் அன்பே வடிவமானவருங்க. எவ்வளோ கருணை, அவர் யாரையுமே தண்டிக்கிறது இல்லைங்க. எல்லாருக்கும் எப்போவுமே உதவி செஞ்சுட்டே தான் இருக்கார். அம்மா அப்பா யாராவது குழந்தைங்கள தண்டிப்பாங்களா? எத்தனை தப்பு பண்ணிட்டோம் பாருங்கள். எப்படியாவது நம்ம பிள்ளையை காப்பாற்றி நல்ல பிள்ளையாக கொண்டு வரணுந்தாங்க அம்மா அப்பா நினைப்பாங்க. அப்போ இறைவன் இதை மாதிரி பல 1000 மடங்குங்க. ஏன்னா நம்ம எல்லாரையும் படைத்தது அவர் தானே. அப்போ எவ்வளோ அன்பு நம்ம மேலே இருக்கோங்க அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்கள். அப்பாவாக இருந்தாலும் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, குடும்பத்துக்காக அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெளியில் போய். அம்மா அப்பா 2 பேருமே அவங்கவுங்க பங்குக்கு நிறைய கஷ்டப்பட்டு தாங்க குழந்தைங்கள வளர்க்குறாங்க. அது எல்லாமே குழந்தைங்களும் எல்லாத்தையும் அனுசரித்து பார்க்கணும், அம்மா அப்பாவும் குழந்தைங்கள நல்லபடியாக கொண்டு வரணும்னு பார்க்கணும். கோவமாக ஏதோ ஒரு சமயம் கோவமாக வெளியிலேருந்து கணவன் வந்து கோவமாக மனைவி சண்டை போட்டால் கூட அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு மனைவி பார்க்கணுங்க. டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. ஏன் தெரியுமா, காலையிலேருந்து உழைச்சிட்டு வராங்க, யார் யாருக்கு என்னென்ன பேசுனாங்களோ அந்த கஷ்டம்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும்ல. அதனோட எதிர்வினை என்னாச்சு, எங்கள் வீட்டில் வந்து மனைவிகிட்ட பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுமே அதை யோசிக்கணும். அங்கே அவங்க பேசுனது தப்பு தான், நம்ம தப்பு பண்ணலை அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே மனைவிக்கு கணவனாக இருக்கணுமே ஒழிய அந்த ஆஃபீஸில் இருக்கிறது வேலை வெளியில் செஞ்ச கோபத்துக்குள்ளே மனைவிகிட்ட கட்டக்கூடாதுங்க. என்ன தெரியுமா, மனைவி நமக்கு உயிரில் கலந்த உறவுங்க. மனைவி தாய், உயிர் கொடுத்த உறவு தாய். ஒரு ஆண்மகன் வந்து மனிதனுக்கு வேணும் மனைவியை அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், மனைவியை நல்லா பார்த்துக்கணும், தன்னோட பெண் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், தன்னோட உடன் பிறந்த சகோதரிகளை நல்லா பார்த்துக்கணும். யார் மனதும் புண்படும்படியாக யாரும் நடக்கக்கூடாது. அவ்வளோதான். நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்களே சந்தோஷமாக பார்த்துக்கணும். நம்மளால் என்ன முடியுதோ, யாருக்கு செய்யணுமோ, இறைவன் யாருக்கு நம்ம மூலமாக என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை அவரே வந்து பண்ணுவார். இப்போ பாருங்க, என்னோட முகத்தை நீங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ நம்ம ஆனாலும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ரீதியில் தான் இந்த பதிவுகள்லாம் நான் போட்டில் வருது. கணவன் ரூபத்தில் வருது, மனைவி ரூபத்தில் வருது. என்னோட குருக்கு தான் எல்லாமே அர்ப்பணம். நமக்குள்ளார அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எங்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதுக்காக தான் அம்மாவும் பகவானுமே பூமிக்கு வந்திருக்காங்க. அதை அப்படியே பாருங்கள், 24 மணி நேரமும் அந்த நிலையிலே இருந்து தான் எங்களுக்கு இல்லைனா எல்லா வகுப்பும் நான் அட்டன் பண்ணினேன்.
அது நான் வந்து நீங்கள் ப்ரேயர் பகவான் பண்ணிட்டு என்னைக்கு திரும்பவும் போனேனோ நடக்குமா நடக்காதா இப்படியா அப்படியான்னு அடுத்த உள்ளுக்குள்ள நாள்ல போட்டு இருந்தே குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா விடிகாலம் 3:30 மணிக்கு இது எழுந்துருவேங்க. நடக்கிறது தாமதம் தான். 94லேருந்து வச்சுக்கோங்களேன். 94லேருந்து 2008 வரைக்கும் ஒரு நாள் கூட தவறுனதே இல்லைங்க. விடிகாலம் 3:30 மணிக்கு எழுந்துருவேன். அவ்வளோ அருமையாக அம்மாவும் பகவானும் எனக்குள்ளே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. வீட்லேயே சத்சங்கம் வச்சுருந்தேன். எல்லோரும் வருவாங்க. எல்லாருக்கும் தீட்சை கொடுப்பேன். எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்பேன். எல்லாரோட கஷ்டமும் 100% அம்மாவும் பகவானும் சரி பண்ணாங்கங்க. அவங்க எல்லோரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா? அது எல்லாமே என்ன, இறைவன் எனக்குள்ளேருந்து செஞ்சாங்க. அது என்னோடய ஆத்மாவுக்கும் ரொம்ப ஆனந்தங்க. எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிரும் சந்தோஷப்படணும், அன்பான உறவுமுறை இருக்கணும், பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கணும், நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கணும், நோய் இல்லாமல் வாழணும். இது எல்லாத்துக்கு மேலே நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்றை தேடி தான் பூமிக்கு வந்திருக்கோம். அதை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு என்னென்னா, முதல்ல 1 பை 1 முதல்ல பசி எடுக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அவங்க வயிறு நிரம்ப சாப்பிட்ட அப்புறம்தான் வேறு எதையாவது யோசிக்க முடியும். நமக்கு இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு அடுத்தபடி யோசிப்பாங்க. அப்போ ஒரு நல்ல வேலைக்கு போகணும். வேலைக்கு போனவுடனே என்ன நினைப்பாங்க? நமக்கு திருமணம் ஆகணும், வீடு வேணும், நல்ல ஐஸ்வர்யங்கள், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல சேரீ வாங்கணும், நகை வாங்கணும், கார் வாங்கணும். இப்படி ஒவ்வொரு ஆசைகள் எல்லாமே இருக்குது. அவங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும். அப்போ என்ன முக்கியமாக வேணும் தெரியுங்களா? அம்மா அப்பா கிட்ட உறவுமுறை நல்லா இருக்கணும். அம்மா அப்பா கிட்ட உறவுமுறை நல்லா இல்லைன்னா, மாமியார் மாமனார்கிட்ட உறவுமுறை நல்லா இல்லைன்னா, நம்ம எந்த இடத்துல என்ன வேலைக்கு போனாலும் தடைகள் உண்டாகும். அந்த தடைகளுக்கு என்ன காரணம்? அவங்க மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்கல்ல, அதுதான் நமக்கு தடையாக வருது. அதே மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு எங்கேயாவது நம்ம ஏதாவது கஷ்டம் கொடுத்துருப்போம். அவங்க இறந்து போயிருப்பாங்க, அந்த கஷ்டத்தோடையே இறந்துருக்கலாம். அவங்களும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு இங்கே தடைகள் நிறையா வருது. அப்போது அந்த தடைகள்னால் அவங்க ஆத்மா சாந்தி அடையணுன்னா அதுதான் பித்திருக்கள் பூஜை பண்ணணும், ஹோமம் பண்ணணும், முன்னோர்களை நினச்சி அமாவாசைக்கு நம்ம காக்கைக்கு சாதம் வைக்கணும், பசுமாட்டுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கணும், வெல்லம் போட்டு சாதம் சமைச்சி அந்த வெல்லத்தை அதில் கலந்து பசுமாட்டு கொடுங்க, அகத்திக்கீரை கொடுங்க, நாய்க்கு சாப்பாடு போடுங்க, பறவைகளுக்கு தானியங்கள்லாம் போடுங்க. இன்னொரு உயிர் பசியோடு இருக்குன்னா நம்மளால் என்ன முடியுதோ முடியறதை நம்ம செய்யலாங்க, இல்லைங்களா? இப்போ உங்கள் குழந்தைங்க சந்தோஷப்பட்டால் அவங்களுக்கு சந்தோஷம் தானே. இப்போ உங்கள் மனைவி சந்தோஷப்பட்டால் அவங்களுக்கு சந்தோஷம் தானே. கணவன் சந்தோஷப்பட்டால் அவங்களுக்கு சந்தோஷம் தானே. இப்படி நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்களே சந்தோஷப்படுத்தணும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் அனுப்புங்க, மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் அதை பார்த்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரேயர் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரிங்க, எது வேணும்னாலும் சரி. வியாதி சரியாகணுமா, வேலை கிடைக்கணுமா, உறவு முறைகள் நல்லா இருக்கணுமா, பிள்ளைங்க நல்லா படிக்கணுமா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா, பையனுக்கு கல்யாணம் ஆகணுமா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் விடிகாலம் 3:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு சாமிகிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் அம்மா அப்பா உங்கள் முன்னோர்களை வேண்டிக்கோங்க, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. நீங்கள் ஸ்ரீமூர்த்தியை முன்னால் வச்சு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட ஸ்ரீமூர்த்தியை முன்னால் வச்சு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். 108 தடவை மந்திரம் சொல்லி 108 தடவை அர்ச்சனை பண்ணுங்கள் புஷ்பத்தால். விடிகாத்தால் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே மந்திர ஜபம் சொல்லிவிட்டு அப்படியே தியானம் பண்ணுங்கள். பாய் போட்டு நேராக உட்காந்து பண்ணுங்கள். அப்படியே படுத்து தியானம் பண்ணுங்கள். உள்முகமாக போங்க. தெய்வமே வருவாங்கங்க. என்னோடய அனுபவம்லாம் நிறையாங்க. ஏன்னா எனக்கு முதல் நாள் என்னோடய பகவான் எனக்கு வந்துட்டாங்க எனக்குள்ளார. அது கிடைச்ச ஆனந்தம் எனக்கு சொல்லி முடியாதுங்க. அதை நீங்கள் அனுபவித்தா தான் தெரியும். அந்த மாதிரி ஆனந்தங்க. அன்னையிலேருந்து என்னோடய வாழ்க்கையை என்னோடய அம்மாவும் பகவானும் எடுத்து நடத்துகிறாங்க. எனக்கு எதுவுமே வேலை இல்லை. எனக்கு வேலை என் அம்மா பகவான் பூமிக்கு எதுக்கு வந்திருக்காங்க? எல்லாரும் ஆனந்த நிலை அடையணும், எல்லாரும் தெய்வ நிலை அடையணும். அப்போ எனக்கு கிடைச்ச எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் இந்த பதிவுகள்லாம் நான் செய்கிறேன். நீங்கள் இதை நல்லா கவனமாக கேளுங்க. நல்லா ப்ரேயர் பண்ணிங்கன்னா அதே மாதிரி
நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் என்னவோ நீங்கள் மூல மந்திர ஜபம் சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். எப்போவுமே இறைவனை 24 மணி நேரம் அவங்களோட பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் அவங்க உங்கள் கூடவே தான் இருக்காங்க. அவங்க உங்களை விட்டு விலகிறதே இல்லைங்க. 24 மணி நேரமும் அவங்க கூடவே இருக்காங்க. விலகியே போகிறதில்ல. நம்ம தான் மறந்துடுறோம். நீங்கள் பேசிகிட்டே இருக்க அப்புறம் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கங்க. நீங்கள் ஷேர் பண்ணணும். அப்போ தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்ததோட பலன் எனக்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும்ல. அப்பாடா இவங்க என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாரும் முடியுங்க. எல்லாரும் யோகிகள், சாதுக்கள், சித்தர்கள், முனிவர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ, எப்படி இருந்தாங்களோ நம்ம எல்லாரும் அவங்க தாங்க. அந்த நிலைக்கு வரணும்ல எல்லாரும். அதுக்கு தான் நான் இந்த பதிவெல்லாம் அனுப்புகிறேன். நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை என்னங்கிறத சொல்லுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லோரும் பார்க்க வைங்க. எல்லாருமே பார்க்கணும். அதுக்காக தான் நான் இதை அனுப்பிட்டுருக்கேன். எவ்வளவோ விஷயங்கள் வருது. இது ரொம்ப 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 முக்கியங்க. அதே மாதிரி காலையில் ப்ரேயர் பண்ணிடுறீங்களா, அதே ஞாபகம் இருக்குமா, நன்றி சொல்லிகிட்டே இருங்க. நன்றி சொல்லிகிட்டே இருங்க. என்ன தெரியுங்களா, ஒரு மனிதன் காலையிலேருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் இன்னொருத்தர் உதவி இல்லாமல் ஒருத்தர் கூட வாழ முடியாதுங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்ல, இறைவனுக்கும் நன்றி சொல்லணும்ல. எப்படி நம்மளை என்ன அழகாக நம்மளை படைச்சிருக்காரு. அழகில்லாது எதுவுமே இல்லைங்க. அழகு இல்லாது எதுவுமே கிடையாது. எல்லாமே அழகானது தான். அந்த பொண்ணு அழகா இல்லை, இந்த பையன் அழகா இல்லை, நம்ம நினைக்கிறோம் எவ்வளோ அழகு. எல்லாருமே அழகுங்க. இறைவன் எல்லாம் எப்படிங்க அழகில்லைன்னா இறைவனையே குற்றம் சொல்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. தப்புன்னு எதுவும் நம்மளோட வினைப்பயன் தாங்க இப்படி தவறுகள்லாம் செய்ய வைக்குது. எப்படி வினைப்பயன்? அதுதான் இறைவனோட ஒரு திருவிளையாடல் இந்த பூமியில். இறைவன் எப்படி இரவு பகல் வருது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். நவகிரகங்கள் இருக்குது. அந்த நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதன்படி ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையும் இருக்குது. எண்ண அலைகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடக்கிறாங்க. இது எல்லாமே இறைவனோட திருவிளையாடல். அதே நீங்கள் நைட்டு படுக்கும் பொழுதும் நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி படுக்கும்போது உட்காந்து நமஸ்கார முத்திரையில் கையை வச்சுக்கோங்க. இறைவன்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ண. காலையில் நான் இது மாதிரி பிரார்த்தனை பண்ணியிருக்கேன்ப்பா, சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க, எனக்கு நான் கேட்டதை எனக்கு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி பகவான், நன்றி அம்மா அப்படின்னு சொல்லுங்கள். சந்தோஷமாக சொல்லுங்கள். அவங்க கூட முன்னாலே இருக்காங்கன்னு நினச்சி சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா. அவங்க சந்தோஷப்படுறது எல்லாமே உங்களுக்கு கிரேஸாக வருவாங்க. இன்னொரு உயிர் சந்தோஷப்பட்டால் அது யார் சொன்னாங்களோ அவங்களுக்கும் கிரேஸ் கிடைக்கும். இறைவன் வந்துங்க, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் அவரை மனசை தொடுற மாதிரி செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அடையிற ஆனந்தத்துக்கு அளவே கிடையாதுங்க. நீங்கள் 99 தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துக்காக உங்கள் 99 தப்பையும் அழிச்சிடுறாருங்க. இது சாதாரண விஷயமாங்க. யோசித்து பாருங்களேன். அப்போ இறைவனோட அன்பும் கருணையும் கனிவும் எவ்வளவுன்னு யோசித்து பாருங்களேன். இது அப்படியே யோசித்து பாருங்களேன். 99 தவறையும் அழைச்சிட்டு அந்த ஒரே ஒரு சந்தோஷம் நீங்கள் அவர் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷத்துக்காக 99ஐயும் அழைச்சிட்டு உங்களை நெஞ்சுக்குள்ளே வச்சு ஆனந்த தாண்டவம் ஆடுறாருங்க அவர். ஆனந்த கூத்தாடுறார் அவர். நீங்கள் மகாவிஷ்ணுவை நினச்சாலும் சரி, சிவனை நினச்சாலும் சரி, முருகனை நினச்சாலும் சரி, பிள்ளையார் நினச்சாலும் சரி, துர்கா தேவியை நினச்சாலும் சரி, கருப்பசாமியை நினச்சாலும் சரி, நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடுங்க. ஆனால் எல்லா தெய்வமே அன்பை தானே சொல்லிகிட்ருக்கு இல்லையா? அன்பு, கருணை, சத்தியம், தர்மம். சொல்லுங்கள், எந்த தெய்வமாவது தப்பு சொல்கிறாங்களா? அவங்க தாங்க எல்லார் உருவத்துலேயும் வந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்ருக்காங்க, எல்லா தெய்வமுமே. அதனால் நீங்கள் நைட்டு படுக்கும் பொழுதும் அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு படுங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். இறைவன்கிட்ட நீங்கள் கேட்குறது எல்லாமே ரொம்ப வானத்தேற்ற அளவு கேளுங்க, நிச்சயமாக தருவாங்க. அது எல்லாமே நீங்கள் கேட்குறதெல்லாம் சத்தியமானதாக இருக்கணும், இன்னொருத்தரை புண்படுத்தாததாக இருக்கணும். நிச்சயமாக தருவாங்கங்க. அவர் கருணை கடல். கடல்லேருந்து தண்ணி எடுத்து அதை கடலை வற்ற வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி தான் இறைவன்.
அதனால் நீங்கள் கேட்குறதெல்லாம் நல்லா கேளுங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு செய்வாங்க. உங்களுக்கு வந்து இறைவன் கூடவே பேசுகிறத எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஆமாங்க. நான் எந்த தெய்வத்தை நினச்சி நான் தியானம் பண்ணாலும், அவங்க பிரதட்சணமாக வந்து என்னை ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் 24 மணி நேரமாகவுமே இந்த பிரபஞ்சத்துக்காக தாங்க இங்கே. எல்லா மக்களும் அந்த தெய்வீக நிலை அடையணும். அவங்க தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணணும். அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக வாழணும். நோய் இல்லாமல் வாழணும். துயரப்பட்டீங்கன்னா நோய் வந்துடுங்க. ஆத்திரம், பொறாமை, எரிச்சல், கோபம், வேகம், வெறுப்பு இது எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்குண்டான பலன் வரும். அது எல்லாம் உங்களுக்குள்ளார பார்த்து எடுத்துருங்க. சரி பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்குங்க. பாருங்களேன், இந்த நிமிஷம் நான் யாருன்னே தெரியாமல் உங்களுக்கு இவ்வளோ தூரம் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேன். நான் பண்ணுறேன், இறைவன் தான் பண்ணுறாங்க. நீங்கள் நினச்சிங்களா அருள்மொழின்னு ஒரு அம்மா இதை வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு? இல்லைங்க, எனக்குள்ளே இருக்க இறைவன் உங்கள் எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போகணுங்கிறதுக்காக அவர் ஆனந்தமாக உங்களுக்கு செஞ்சிட்ருக்கார். இதுதான் உண்மை சத்தியம். ஏன்னா இங்கே நான் எதுவும் இல்லைங்க. நான் அப்படின்னா இந்த உடலை சொல்லுவீங்களா, இந்த உயிரை சொல்லுவீங்களா? இந்த உயிர் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கு மதிப்பு. இந்த பேச்சு, கோபம், எரிச்சல் இது எல்லாமே இந்த உயிர் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தான். இந்த உடல்லேருந்து வெளியில் போன உயிர் அந்த காற்று உள்ளே வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடலுக்கு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவங்க மேலே ஏங்க கோவப்படணும்? இல்லை, நம்ம எவ்வளோ நாள் இந்த பூமியில் இருக்க போகிறோம்? எவ்வளோ நாள் உறவுகளோடு இருக்க போகிறோம்? எல்லோரும் ஒற்றுமையாக அன்பாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். சாசுதமாக இந்த உலகம் நமக்கு இல்லைங்க. நம்ம வந்த வேலை முடிஞ்சதுன்னா திருப்பி எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போயிட போகிறோம். உங்களுக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக உங்களுக்குள்ளே இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துடுவார். உள்ளுக்குள்ளவே தான் இருக்கார். உள்ளே இருக்கிறவரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இது முதல் படியாக நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த முதல் படியை நீங்கள் இந்த ப்ரேயர் பண்ணி அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? நீங்கள் ஒரு நல்ல ஸ்திதிக்கு வந்துடுவீங்க. நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க. ஆஹா, முன்னே இருந்தவங்களை இப்போ காணுமே நம்மளை அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக ஒரு செடியை பார்த்தா ஆனந்தப்படுவீங்க, ஒரு பூச்சை பார்த்தா ஆனந்தப்படுவீங்க, ஒரு மரத்தை பார்த்தா ஆனந்தப்படுவீங்க. அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். விதவிதமாக வருங்க உங்களுக்குள்ளார. அது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும். எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கணும். நிச்சயமாக நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத எனக்கு அனுப்புங்க. ஒவ்வொருத்தருமே அனுப்புங்க. இதை லைக் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியமானது. எவ்வளவோ விஷயங்கள் இதில் வந்துட்டுருக்கு. இது எல்லாத்துலேயும் பிரதானமான விஷயங்கள் இது எல்லாமே. இது ஒன்று கூட வேஸ்ட் ஆகவே கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். துயரமில்லா வாழ்வு வாழ என்ன செய்யணும்? இப்போது முதல் படி என்னென்னா, கணவன் மனைவி உறவுமுறை நல்லா இருக்கணும். கணவன் மனைவி உறவுமுறை நல்லா இருந்தால் தான் அவங்களோட குழந்தைங்களோட உறவுமுறையும் நல்லாயிருக்கும். இப்போ கணவன் என்னை இப்படி சண்டை போட்டுட்டாங்க, என்னோடய மாமியார் இப்படி என்ன சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துயர பட நாளடைவில் அது வியாதியாக மாறுது. அது வியாதியாக மாறுறது எவ்வளோ பெரிய இழப்பு நமக்கு. அப்போது நீங்கள் கணவன் ஏன் நம்மளை சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். இல்லை மனைவி ஏன் நம்மளை இப்படி தப்பாக பேசினாங்க அப்படின்னு கணவன் பார்க்கணும். அதை கண்டுபிடிச்சி உடனே இல்லாட்டாலும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு. ஆனால் இந்த 2 நாள் நீங்கள் துயரமாக இருக்கிறது உடலை பாதிக்கும். அந்த பாதிப்பு இல்லாத நிலையை நீங்கள் கொண்டு வரணும்.
இப்போது உங்களுக்கு லௌகீகமாக என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கணும்னா முதல்ல அம்மா அப்பா கிட்ட உறவு முறை நல்லா இருக்கணும், கணவன் மனைவி உறவு முறை நல்லா இருக்கணும், நம்ம இரத்த உறவுகள் எல்லார்கிட்டேயும் உறவுகள் நன்றாக இருக்க வேண்டும். அதெல்லாம் சரி பண்ணணும் நம்ம. அதை எப்படி சரி பண்ணணும்? ஒரே ஒரு உபாயம், அன்பு தாங்க. அன்பினால தான் சரி பண்ண முடியும். ஆத்திரம், பொறாமை, எரிச்சல், கோபம், வேகம், வெறுப்பு இது கர்ம பூமி. இந்த பூமிக்கே உண்டானது இது எல்லாமே. இது எல்லாம் முடிக்க தான் நம்ம வந்திருக்கோம். இது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியில் வரணும்னா நீங்கள் அன்பின் நிறைநிலையில் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் இதிலேருந்து வெளியில் வர முடியும். இதிலிருந்து வெளியில் நீங்கள் வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். குழந்தைங்கிட்ட அன்பாக இருக்கணும், எடை போடக்கூடாது. அந்த வீட்டு குழந்தை நல்லா படிக்கிறான், அவன் பாரு இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், இந்த மாதிரி சொன்னால் குழந்தைங்களுக்கு தவறான பதிவுகள் தான் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அன்பாக எடுத்து சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு. இப்போ உங்களுக்கு முதல்ல இந்த ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் இது எல்லாமே என்னோடய குருவுக்கு அர்ப்பணம். குருர் பிரம்மா குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவோட அருள் தான் மாதா பிதா குரு, இவங்க 3 பேரோட ஆசீர்வாதம் தான் ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையும் இந்த பூமியில். இது எல்லாமே என்னோடய குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணுமா, அது ஒன்றே ஒன்று எடுத்துங்க. இல்லை கணவன் மனைவி உறவு முறை நல்லா அன்பாக பிரியமாக இருக்கணுமா, அது ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் அம்மா அப்பாவை பிரார்த்தனை பண்ணுங்கள், குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள், மூல மந்திர ஜபம் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விடிய காலை 3:30 மணியிலிருந்து சூரிய உதயம் வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் வேண்டது நிச்சயமாக நடக்கும். ஓகேங்களா? எல்லாமே அன்னதானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், யாருக்கு என்ன வேணாலும் உதவி பண்ணலாங்க. எல்லாத்த விட பிரதானமான உதவி என்னென்னா, இறைவனை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது தான் எல்லாத்த விட பிரதானமான உதவி. அவங்க ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டால் ஒரு வேளை சாப்பாடு போடலாம், அடுத்த வேளைக்கு சாப்பாடு என்ன பண்ணுறது, என்ன பண்ணணும், இந்தாங்க இந்த ரூபாய் வச்சு இந்தாங்க இந்த தொழில் ஆரம்பிங்க, இதில் வருமானம் வரும். இப்போ அதில் வருமானம் வரும்போது நிரந்தரமாக அவங்க பசி இல்லாமல் வாழலாம். அது மாதிரி தான் இறைவனை கண்டுபிடிக்க உதவி யார் பண்ணுறாங்களோ அந்த இறைவனை கண்டுபிடிச்சிட்டா அவங்க வாழ்நாள் பூரா நல்லபடியாக வாழலாம். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சிட்ருக்கேன். உங்கள் ப்ரேயரை நல்லா ப்ரே பண்ணுங்கள். ஒன்றா உங்கள் ப்ரேயர் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்டே உங்கள் இஷ்ட தெய்வம் எது வேணாலுங்க, மகாவிஷ்ணு, சிவபெருமான், பார்வதி தேவி, துர்கா தேவி, பிள்ளையார், முருகன், காளி, என்ன தெய்வம் வேணாலும் வணங்கிக்கோங்க. எனக்கு எல்லா தெய்வமும் ஒன்று தான். இது எல்லாமே ஏற்கனவே நான் வழிபட்டுருந்தேன். என்னோடய அம்மா பகவான் அருள் தான். இது எல்லா தெளிவும் எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் அவங்க மூலமாக தான். நான் எல்லா பிரார்த்தனையும் பண்ணுறேன், உங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், உங்கள் வேண்டுதல் எல்லாமே பலிக்கணும். நோயற்ற வாழ்வு முதல்ல வாழணுங்க. நோயற்ற வாழ்வு வேணும்னா உறவு முறை நன்றாக இருக்கணும். ஏன் நமக்கு தடைகள் ஏன் வருது? எந்த வேலை செய்ய போனாலும் தடைகள் வருது, மார்க்கு கம்மியாக வாங்குகிறோம், வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன் வருது? அந்த தடைகள் எல்லாமே ஏதோ பிரிவில் நம்ம செய்த வினைப்பயன் தான் இப்போ தடைகளாக நமக்கு வருது. அந்த தடைகள் நம்ம விலகணும்னா நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்க்கணும். நமக்குள்ளார எப்பவுமே மன உளைச்சல், தவறான பதிவுகள், இது எல்லாம் தான் தடைகளாக நமக்கு வர்றது. அந்த தடைகள் விலகணும். எல்லாத்துலேயுமே
ஒரு விவசாயி ஒரு விதை தான் போடுறார், அதுக்கு பலன் வந்து ஒரே ஒரு நெல்மணியாக வருது, பல 100 தானியங்கள் அவங்களுக்கு வருது இல்லைங்களா? அது போல தான் மற்றவங்களுக்கு நம்ம உதவுறது தான் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடையிறதுக்கு வழி. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கும் அந்த உயர்நிலை கிடைக்கும், யார் அதை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த உயர்நிலை கிடைக்கும். நான் சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்நிலை அடையணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். நம்ம உள்ளே என்ன நினச்சிட்டு உள்ளே வேறு வந்து நினைப்போம், வெளியில் வேறு ஒன்று பேசுவோம். பாருங்கள், உள்ளே நினைக்கிறதும் வெளியில் பேசுகிறதும் ஒன்றா இருக்கணும். எண்ணம், சொல், செயல் 3ம் ஒன்றா இருந்தால் தான் அது சீக்கிரமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளார எதிர்மறையாக நினைப்பீங்க, இவன் எங்கே படிக்க போகிறான், இவன் எங்கே சொன்னால் கேட்க போகிறான், இது எங்கே நடக்க போகுது. ஆனால் வெளியில் பேசும்போது அது சொன்னபடி கேட்குற மாதிரியும் அது நடக்கிற மாதிரியும் பேசுவீங்க. எப்படி கிடைக்கும்? உள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வெளியில் நடக்கும். அப்போது எப்படி இருக்கணும்? உள்ளுக்குள்ளார நீங்கள் முதல்ல தெளிவாக ஒரு பாசிட்டிவான நினைவுகளை நீங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது தான் வெளியிலையும் அது நடக்கும். எப்பயுமே நம்ம வந்து 100 மடங்கு எனர்ஜியோடு இருந்து ஒரு ப்ரேயர் வைக்கும் பொழுது அது மற்றவங்களுக்கும் நல்லதாக நடக்கும், நமக்கும் நல்லதாக நடக்குங்க. நமக்குள்ளார தெளிவில்லாத எதிர்மறையாக எனர்ஜி இல்லாமல் எனர்ஜி டவுனில் பிரார்த்தனை பண்ணும்போது எப்படிங்க நடக்கும்? நம்ம உண்மையாக இருக்கணும்ல, நம்ம உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். கடவுள்கிட்ட தொடர்பு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்குது, நிறைய பேருக்கு கடவுள்கிட்ட தொடர்பே கிடையாது. அவங்க பூமியில் வந்து அந்த வினைப்பயனால் கடவுள்கிட்ட தொடர்பு இல்லாமல் இருக்காங்க. இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கார். அந்த இறைவனை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். நிரந்தர வளர்ச்சி நம்ம மனிதனுக்கு வேணும்னா நம்ம இறைவன்கிட்ட தொடர்ச்சியாக அவங்கக்கிட்ட தொடர்பை வச்சுட்டே இருக்கணும். அந்த தொடர்பை வச்சுட்டே இருக்கும் பொழுது தான் நமக்கு எல்லாவற்றையும் கிடைக்கும். நீங்கள் துயரம் இல்லாமல் வாழணும். கணவன் மனைவி உறவுமுறை, பிள்ளைங்கக்கிட்ட உறவுமுறை, எதுவாக இருந்தாலும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. நல்லா அன்பை கொடுங்க, அன்பினால் பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. ஏதோ பிறவியில் செய்த ஏதோ வினைப்பயன்தான் இப்போ நமக்கு அது தடைகளாக வருது. குழந்தைங்க ரூபத்தில் வருது, மாமியார் ரூபத்தில் வருது, மாமனார் ரூபத்தில் வருது, கணவன் ரூபத்தில் வருது, மனைவி ரூபத்தில் வருது. அதை என்னன்னு நமக்குள்ளார பார்க்கணும். நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், மூல மந்திர ஜபம் சொல்லுங்கள். அதை இறைவன் நமக்கு நடத்தி கொடுத்ததா நினச்சி அதை அப்படியே பாருங்கள். அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நிச்சயமாக நடக்கும். அதை நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு திரும்பவும் நடக்குமா நடக்காதா இப்படியா அப்படியான்னு உள்ளுக்குள்ளே போட்டு குழப்பிகிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்கிறது தாமதம் தான் ஆகுங்க. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய பயம் இருக்குது. எல்லாருக்குள்ளும் பயம் இருக்குது. ஏன் பயப்படுறோன்னு பார்க்கணும். ஏன் பயப்படுறோம்? நம்ம எனர்ஜி லெவல் ரொம்ப டவுனில் இருக்குது. நம்ம என்ன தப்பு பண்ணினோம் அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து அந்த உண்மையை கண்டுபிடிச்சி அந்த உண்மையில் நிற்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை வந்து உண்மையான மனதோடு அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கணும். நம்ம இறைவன் ஓடோடி வந்து நம்ம பிள்ளை நம்ம அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டான், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், உடனே நம்ம வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். இதுதான் இயற்கையோட நெய்தி. இதை மாற்ற யாராலையும் முடியாது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்னு பார்த்து அது போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் அது போகலைங்க பார்த்து அன்போடு ஏற்றுக்கோங்க. நீங்கள் அன்போடு ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவங்க மேலே வந்து விகல்பம் இருக்கக்கூடாது, துவேஷம் இருக்கக்கூடாது. சரிப்போ அவங்களோட வினைப்பயன் அவங்க பேசுகிறாங்க, நம்மளும் அனுபவிக்கணும்னு விதி, அந்த விதியை நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா விரைவில் வாழ்க்கை மாறும். இறைவன் ஓடி வந்து உங்களை மாற்றிடுவார். அவர் உள்ளே வந்து எல்லா மாற்றத்தையும் கொடுப்பார். நன்றி, அருள் நிறை வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம்.